இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த தெய்வீக ஆராதனையும் கர்த்தனையை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசனமும் உடைய வழிநடத்தலும் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்று நாங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அந்த ஒவ்வொரு வரையும் பாட்டு திருச்சபை சார்பாக வரவேற்கு. இப்பொழுது எல்லாரும் இளைஞர்கள் தெய்வீக ஆராதனை ஆரம்ப பாடலாக சின்ன பாடத்தில் 4வது பாடல். பட்டினி கிடக்கோ ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லை, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. எதிரிகள் முன் வீரத்தொன்றே ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் வீரத்தொன்றே ஆயத்தப்படுத்துகிறார். எங்களையே என்னையினார் அபிஷேகம் செய்கின்றார். எங்களையே என்னையினார் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை ஊற்றுகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை ஊற்றுகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே.
என் தேவன் தம்முடைய மகிமை சொல்வதினாம், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வதினாம், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பரிந்ததாக இருக்கிறது கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழைக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழிபட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுகிறோம். சாயங்கால வேலைக்காக நன்றி கத்தாவே. அப்பா இப்போது கூட கத்தாவே வந்திருக்க ஒவ்வொரு முறையும் கத்தாவே நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. அப்பா யாரெல்லாம் வந்திருக்காங்களோ கத்தாவே, எல்லாம் வரம்பியாக இருக்கணும் கத்தாவே, நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. அப்பா இப்போது கூட கத்தாவே நாங்கள் பாடின பாடம் தியானித்த ஒவ்வொரு காரியம் கத்தாவே நாம் மகிமைக்கான வாழ்க்கை கத்தாவே. அப்பா இப்போது கத்தாவே தெய்வீக ஆராதனைக்கு வந்து செல்கிறோம். பேசப்படுறவனே கத்தாவே நீர் எடுத்து பயன்படுத்தும் கத்தாவே. எங்களுக்கு என்ன மன்னா வைத்திருக்கிறார்களோ அதை சொல்லவும், நாங்கள் அதை கேட்கவும், நாங்கள் அதன்படி நடக்கவும் எங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால பிதாவே. இந்த வேளையிலும் நம்ம பரிசுத்தமான காணிக்கை தசமவாதையும் ஆண்டவருக்கு படைக்கிற நேரமாக இருக்கிறது. ஆளுடைய வேதவசனம் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, மேத்யூ சாப்டர் 23:23 அதை வாசிக்கும் போது, மாயக்காரராகிய வேதபாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க தசமபாகத்தை செஞ்சு எதை விட்டுறீங்க? அன்பு, நீதி, இரக்கம், விசுவாசம் இவைகளை விட்டுறீங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அதனால தசமபாகங்கள் காணிக்கைகளை ஆண்டவருக்கு நம்ம செலுத்தணும். அதே சமயத்துல அன்பு, நீதி, இரக்கம், விசுவாசம் இதையும் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. இந்த வேளையிலும் பிள்ளைகள் ஸ்பெஷல் சாங் படிப்பாங்க. கவிதாவும் கோபலும். அப்பொழுது நாம காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தை நாம் படிப்போம். तू प्यार का सागर, सागर दया का तू है। तू प्यार का सागर, सागर
हम तेरे ना चाहते हैं, तू प्यार का सागर, सागर दया का तू है। गहराई मिले सागर की, ऊंचाई मिले आसमां की, गहराई मिले सागर की, ऊंचाई मिले आसमां की, पर कोई ना अपना पाएगा गहराई तेरे प्यार की, पर कोई ना अपना पाएगा गहराई तेरे प्यार की। तू प्यार का सागर, सागर दया का तू है। परमेश्वर होने पर भी तो मानव रूप धारण किया, परमेश्वर होने पर भी तो मानव रूप धारण किया। प्रभु तेरे इसी प्यार ने हमको दीवाना बनाया, प्रभु तेरे इसी प्यार ने हमको दीवाना बनाया। तू प्यार का सागर, सागर दया का तू है। तेरे प्यार के सागर में हम तेरे ना चाहते हैं, तेरे प्यार के सागर में हम तेरे ना चाहते हैं। तू प्यार का सागर, सागर दया का तू है। காணிக்கை காணத்தை சௌரி மறையாக வந்து முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சுத்தமப்பா தயவுல பிதாவே முக்கு சுத்தமப்பா அந்த காணிக்கை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, கொடுத்த கரங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கும் அப்பா அந்த ஊழியங்களை தாங்குறதுக்கும் நீங்க எல்லாருக்கும் பலத்தை கொடுங்கப்பா. இந்த கலெக்ட் பண்ண பணங்களும் கர்த்தாவே கரெக்டான இடத்துல போய் செய்யறதுக்கும் கரெக்டான இடத்துல ஊழியங்கள் நடக்கிறதுக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் உங்களை சமர்ப்பிக்கிறேன். ஈஸ்வரன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பாடலை பாடின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோதோம் குமாராவினுடைய அழிவிலிருந்து நமக்கு படிப்பினைகள். तो आज हम देखेंगे कि सोदोम और गोमोरा का जो नाश है उससे हम क्या सीख सकते हैं। ஆண்டுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நாம ஆவியானுடைய ஒத்தாசைக்காக ஜெபிப்போம். கட்டளை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ ராஜா உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிற சத்திய ஆவியாகிய தேவன் எங்களை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பேசவும் நாங்கள் கேட்கவும் காத்திருக்கிறோம். என்னுடைய இருதயங்களை நீங்க விருது சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. வேற எந்த காரியங்களும் எங்கள் மனது சிந்திக்காதபடிக்கு முழு மனதோடு கர்த்தாவை நாங்கள் ஆராதிக்கும் நீ வார்த்தைகளை தியானிக்கவும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் வழியாக கேட்கிற ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சோதோம் குமோரா பட்டணத்தை குறித்து ஆண்டவர் என்ன வர்ணனை தருகிறார் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். तो ये जो सोदोम और गोमोरा है उसके बारे में परमेश्वर क्या बताते हैं देखिए. நமக்கு வேத வாசிப்புக்கு வாசித்த அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Genesis chapter 13 verse 10. Genesis chapter 13 verse 10. उत्पत्ति chapter 13 verse 10.
அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டேன். கர்த்தர் சோதோமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழிபட்டும் அதை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. சபைங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் இந்த சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததா அப்படின்னா கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது. அவ்வளவு செழிப்பான ஒரு தேசமாக, செழிப்பான பட்டணமாக இந்த சோதோம் கொமோராவும் இருந்ததாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. तो नाश करने से पहले ये जो सोदम और गमोरा का देश है वो कैसा था? यहोवा का वाटिका जैसा, उतना सुंदर था. சரி, அப்படி இருந்த சோதோம் கொமோரா பட்டணம் ரொம்ப நல்ல பட்டணமா அப்படின்னு சொன்னா அதே ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுது. 13 வாசிச்சு பாருங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 30 verse 13. 13 வாசிக்கும் போது சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளுமாய் இருந்தார்கள். சபை இந்த சோதோம் கொமோரா பட்டணம் வந்து கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தாலும் கூட அந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா மகா பெரிய பாவிகளாய் இருந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. तो ये जो सोदम और गमोरा का जो देश है वो दिखने में यहोवा का वाटिका जैसा था, पर उनके जो दो लोग थे वो बड़े दुष्ट थे. அவங்க ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. तो ये जो शहर है उसको परमेश्वर नाश करना चाहते हैं. ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது ஆண்டவர் அந்த பட்டணங்களை அழித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஜெனிசிஸ் சாப்டர் 19 வாசிச்சோம்னாக்க ஆண்டவர் என்ன செய்றாங்க? அந்த பட்டணத்தை அழித்ததாக பார்க்கிறோம். तो अगर उत्पत्ति चैप्टर 19 में देखेंगे तो हम देख सकते हैं कि परमेश्वर ने सोदम और गमोरा देश को नाश कर दिया है. அதுக்கு முந்தின அதிகாரம் நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. உமக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. और अगर उत्पत्ति 18वां अध्याय में देखेंगे तो वहां पे अब्राहम को परमेश्वर बोलते हैं कि तुझे एक पुत्र होगा. இத அப்படியே நம்ம ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்ப்போம். तो इसको हम यीशु मसीह के साथ देखेंगे. ஆண்டவர் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக அவர் இரட்சகராக இந்த உலகத்துக்கு பிறக்கணும் அப்படின்னு பார்ப்போம். तो परमेश्वर इस दुनिया को नाश करने से पहले उनको एक उद्धारकर्ता को जन्म देगा. எப்படி சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னது போல இந்த உலகத்திற்கு பாவத்திற்கு ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தாரு அப்படின்றத பாவம். तो जैसे सोदम गमोरा को नाश करने से पहले परमेश्वर ने अब्राहम को एक पुत्र दिया, वैसे ही इस दुनिया को नाश करने से पहले यीशु मसीह को उन्होंने निर्णय किया कि वो मरेंगे. இங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கினுடைய பிறப்பை ஆண்டவர் சொல்றதுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரும் 2 தூதரும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. तो ईसाक का जन्म को बताने के लिए परमेश्वर और 2 दूत लोग आते हैं. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சொல்வதற்கும் ஆண்டவர் காபிரியேல் அப்படின்ற தூதனை ஆண்டவர் அனுப்புறாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. तो वैसे ही यीशु मसीह का जन्म के बारे में बताने के लिए भी परमेश्वर ने गैब्रियल दूत को भेजा. ஈசாக்கினுடைய பிறப்பும் அதிசயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் அதிசயம். तो ईसाक का जो जन्म था वो भी अद्भुत था और यीशु मसीह का जन्म भी अद्भुत था. அப்படி என்ன ஈசாக்கினுடைய பிறப்பு அதிசயம் அப்படின்னு சொன்னா तो कैसा ईसाक का जो जन्म है वो अद्भुत था. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஜெனிசிஸ் சாப்டர் 18 उत्पत्ति 18वां अध्याय. அந்த 18வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கலாம். पहला और दूसरा वचन. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் முடிந்து. சபைக்கு பாத்தீங்கன்னாக்க ஆண்டவர்
யாருக்கு தரிசனம் ஆகுறாரு? ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகுறாரு. तो यहाँ पे परमेश्वर अब्राहम के पास बात करते हैं. அங்கே பாத்தீங்கன்னாக்கா காபிரியல் தூதன் மரியாள் அவங்களுக்கு தரிசனம் ஆனாங்க அப்படின்னு பார்க்கிறோம். तो यीशु मसीह के समय में गैब्रियल जो दूत है वो मेरी के पास आकर बात करता है. அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை சொல்றதுக்கு மேய்ப்பர்கள் மத்தியில ஆண்டவர் தூதர்களை அனுப்பினார் பார்க்கிறோம். और यीशु मसीह के जन्म को बताने के लिए चरवाहों के बीच में भी दूत को भेजते हैं. இங்க ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொல்றாரு, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. और यहाँ पे अब्राहम को परमेश्वर बोलते हैं कि तुझे एक पुत्र होगा. நீங்க கேட்கலாம், இதுல என்ன பாஷை பெரிய அதிசயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, तो हम सोच सकते हैं कि इसमें क्या इतना बड़ा अद्भुत काम है. வசனம் 12வது வசனத்தை வாசிப்போம். verse 12 11 and 12 11 12 வாசினா, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். சபைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேருமே வயதானவர்கள். तो यहाँ पे क्या समस्या था कि दोनों भी बूढ़े थे. அப்படி சமயத்துல அவங்களுக்கு அந்த பிள்ளை பேருக்கான வழிபாடு அவங்களுக்கு நின்று போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். और उनका मासिक धर्म जो था वो भी बंद हो चुका था. இந்த சமயத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. तो इस समय में परमेश्वर बोलते कि तुमको एक पुत्र होगा. இத கேள்விப்பட்ட உடனே சாரா வந்து சிரிச்சிட்டாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சிரிச்சிட்டாங்க. तो ये सुनकर सारा जो है वो हंसने लगी. ஆண்டவர் கேக்குறாரு, சாரால பார்த்து நீ சிரிச்சியா அப்படின்னு சொல்லும்போது பைபிள்ல என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல ஆண்டவரே நான் சிரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. तो तभी परमेश्वर सारा को पूछते कि तू हंसी क्या? तो वो डरकर बोलती है कि नहीं मैं नहीं हंसी. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ சிரிச்சா அப்படின்னு சொல்லி. तो परमेश्वर बोलते कि नहीं तू हंसी. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, verse 14 14வது வசனத்தை வாசி பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவரால கூடாத காரியம் இந்த உலகத்திலே இல்லை. எது மனிதனால முடியாதுன்னு நினைக்கிறதோ அதை செய்வதுதான் ஆண்டவர். तो परमेश्वर के लिए कोई भी काम कठिन नहीं है. जो इंसान के लिए कठिन है वो परमेश्वर के लिए आसान है. சபை கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னாங்க, ஈசாக்கினுடைய பிறப்பை குறித்து அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். तो परमेश्वर प्रश्न से शुरू करते कि क्या यहोवा के लिए कुछ काम कठिन है क्या? இதே போல அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து மரியாளிடத்திலே சொன்னபோது மரியாள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். तो वैसे ही यीशु मसीह के जन्म के बारे में जब मरियम को पता चला तो उन्होंने क्या किया? லூக்கா 1வது அதிகாரம், லூக் chapter 1 verse 26 1:26 வாசிக்கலாம். லூக் chapter 1 verse 26 1:26 ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தாளாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னியின் பேர் மரியாள். இங்க பாத்தீங்கன்னாக்கா காபிரியேல் தூதனை ஆண்டவர் யாருக்கு அனுப்புறாங்க? மரியாள் இடத்திற்கு அனுப்புறாங்க. तो यहाँ पे गैब्रियल स्वर्गदूत को परमेश्वर मरियम के बारे में पास भेजते हैं. அப்ப நீங்க ஒரு குழந்தை பெறுவாய், அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. तो तभी वो बोलते हैं कि तुझे एक पुत्र होगा और उसका नाम यीशु रहेगा. verse 34 and 35 வாசிச்சீங்கன்னா அவ படுற ஆச்சரியத்தை பார்க்கலாம். 34 35 வசனம் சேம் சாப்டர். verse 34 और 35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். तो तभी मरियम बोलती है कि ये कैसा होगा, मैं तो पुरुष को जानती ही नहीं. அங்கே பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் மிகவும் வயதாகி போன சமயம், அந்த பிள்ளை பேருக்கான வாய்ப்பு இல்லாத சமயத்திலே ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தராலே ஆகும் அப்படின்னு சொல்லி
तो वहाँ पे अब्राहम और सारा दोनों भी बहुत बूढ़े थे एंड उनको बच्चा पैदा करने का वो क्षमता नहीं था, तो भी परमेश्वर बोलते कि परमेश्वर के लिए कुछ काम कठिन नहीं है। இங்க மரியாதை இடத்துல ஆண்டவர் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி, और यहाँ पे मरियम को बोलते कि तुझे एक बेटा होगा। அது ஆண்டவருடைய அதிசயமாக நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றாங்க. और वो बोलते हैं कि ये परमेश्वर का एक अद्भुत काम रहेगा। 35வது வசனத்தை வாசிக்கும்போது वर्स 35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் எழும்பும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அவன் ஆண்டவரை இந்த மரியாளுக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 37வது வசனம் 37 வாசி பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். तो मरियम को भी यही बोलते हैं कि परमेश्वर के लिए कोई काम कठिन नहीं है। அங்கே ஆபிரகாமையும் சாராளையும் பார்த்து என்ன கேட்டார் ஆண்டவரே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொன்னாரு. இங்க மரியாதை பார்த்து இது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. तो वहाँ पे भी अब्राहम और सारा को पूछते हैं कि परमेश्वर के लिए कोई काम कठिन है क्या, और वही यहाँ पे मरियम के लिए भी बोलते हैं। இப்ப அதுக்கு அடுத்த காரியத்துக்கு போவோம். இங்க என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாங்க, ஆபிரகாம் இடத்துல உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. तो उत्पत्ति 18वां अध्याय में देखा कि परमेश्वर अब्राहम को बोलते कि तुझे एक पुत्र होगा। அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாங்க, நான் என்ன செய்ய போறேன், சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. उसके बाद परमेश्वर बोलते कि सोदम और गमोरा जो देश है उसको मैं नाश करने वाला हूं। Genesis chapter 18 verse 18 18 வாசி பாருங்க. Genesis chapter 18 verse 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கும் மறைப்பேனோ. சரி, அப்ப நான் செய்ய போறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் கேட்டு செய்ய போறதை முன்னாடியே சொல்றாங்க. तो यहाँ पे परमेश्वर बोलते कि जो मैं करने वाला हूँ वो अब्राहम से छुपाऊंगा क्या मैं। சரி, இது சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்றாங்க, तो तभी अब्राहम क्या करते हैं, பரிந்து பேசுறாங்க. சரிங்களா? तो वो बात करते हैं उस देश के लिए। என்ன கேக்குறாங்க, 50 நீதிமான் இருந்தா அழைப்பீங்களா? तो वो बोलते हैं कि अगर 50 भी अच्छे इंसान रहेंगे तो आप उसको नाश करोगे। ஒருவேளை அந்த பட்டணத்துல 45 நீதிமான் இருந்தா அழைப்பீங்களா? तो अगर 45 अच्छे इंसान है तो उनको नाश करोगे। 40 நீதிமான் இருந்தா அழைப்பீங்களா? अगर 40 अच्छे लोग हैं तो नाश करोगे। 30 நீதிமான் இருந்தா அழைப்பீங்களா? 30 अच्छे लोग हैं तो उनको नाश करोगे। 20 நீதிமான் இருந்தா அழைப்பீங்களா? अगर 20 अच्छे लोग हैं तो। கடைசியா 10 நீதிமான் இருந்தா அழைப்பீங்களா? फिर वो आखिर में पूछते कि 10 अगर अच्छे लोग रहेंगे। அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 10 நீதிமான் இருந்தா நான் அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. तो परमेश्वर बोलते कि अगर 10 नीतिमान है तो मैं उस देश को नाश नहीं करूंगा। அப்படின்னா என்ன அர்த்தம், 10 நீதிமான் கூட இந்த பட்டணங்கள்ல இல்ல, சோதோம்ல குமாராவிலே. तो उसका मतलब है कि 10 लोग भी नहीं थे वो सोदम गुमारा में जो नीतिमान थे। சரி, இப்ப இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பரிந்து பேசுற வேலையை செய்து கொண்டிருக்காங்க. तो वैसे ही परमेश्वर यीशु मसीह जो है वो हम सबके लिए बात कर रहे हैं। ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமன் chapter 8 verse 34. ரோமர் 8:34. ரோமன் chapter 8 verse 33. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. சபை ஆண்டவர் நமக்காக என்ன செய்றாரு, வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். तो परमेश्वर हमारे लिए निवेदन करते हैं। தேவனுடைய வலது பார்சத்திலே இருந்து நமக்காக அவர் என்ன செய்றாங்க, பரிந்து பேசுகிற வேலையை செய்றாங்க. तो परमेश्वर के दाहिने और से वो हमारे लिए निवेदन कर रहे हैं। சரி, இப்போ ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கணும்னு சொன்ன உடனே போய் அழிச்சாரா அப்படின்னா நிச்சயமாக உடனே அழிக்கவில்லை. तो जब भी अब्राहम को परमेश्वर ने बोला कि वो सोदम और गमोरा को नाश करेंगे तो तुरंत नाश किया था क्या? என்ன சொல்றாரு அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு வாசிக்கலக்கா, तो वो नाश करने से पहले क्या बोलते थे? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். Genesis chapter 18 verse 20 and 21. 20-21 வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் பெரிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்குது சோதோம் குமாராவை பற்றின செய்தி. तो यहाँ पे परमेश्वर बोलते हैं कि मुझे एक न्यूज़ मिला है सोदोम और गोमोरा के बारे அவங்க में। பாவம் மிகவும் புதிதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி उनका पाप बहुत बढ़ चुका है करके। ஆண்டவருக்கு யார் போய் சொன்னாங்க அப்படின்னா, இங்கே தேவ தூதர்கள் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஏறுகிறவரும் இறங்குறவருமா இருக்கிறாங்க. இங்கே உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு அநியாயமானாலும் நன்மையான காரியங்களாலும் எல்லாமே அங்க பரலோகத்துல பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. तो ये बात किसने जाके परमेश्वर को बताया? तो जो स्वर्गदूत है जो नीचे ऊपर करते हैं और जो भी अच्छा होता है बुरा होता है वो सब वो स्वर्ग में जाकर बताते हैं। அப்ப ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னா நிச்சயமா தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின கூக்குரல் உண்மையா இல்லையான்னு பார்த்து அறிவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. तो ये सब बातें परमेश्वर को पता है, तुम भी वो बोलते हैं कि मैं नीचे उतरकर देखूंगा कि वैसे किया இது है। தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறது. நம்ம तो ये बात क्या बताता है? परमेश्वर का जो न्याय है वो। நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டின போது ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நான் இறங்கி போய் அந்த கோபுரத்தை கட்டாதபடிக்கு அவங்க பாஷைகளை தாறுமாறாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. तो जब ये बाबेल का भी टावर बना रहे थे तभी भी परमेश्वर ने यही बोला था कि मैं नीचे उतरकर जाकर उनकी भाषा को अलग। இப்ப இங்க ஆண்டவர் சொல்றாங்க, நான் இறங்கி போய் இந்த காரியம் உண்மைதானா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் இந்த சோதோம் குமாராவை அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. तो यहाँ पर भी परमेश्वर बोलते हैं कि मैं उतरकर देखूंगा और फिर उसको नाश करूंगा। தேவன் ஏன் அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அக்கிரமம் பெருகும் போது மிகுதியாகும் போது அங்கே அழிவு நிச்சயம் அப்படின்னு பார்க்கிறோம். तो परमेश्वर क्यों नाश कर रहे हैं? जहाँ पर बुराई बढ़ जाता है उसी को नाश कर। ஆண்டவர் ஒரு முறை இந்த உலகத்தை ஜலத்தினாலே அழிச்சாரு அப்படின்னு ஆதியாகமம் 5-7 வரைக்கும் 6ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிச்சாக்க அங்கே சொல்லப்படுது. तो 36वां अध्याय में हम देख सकते हैं कि परमेश्वर ने एक बार इस दुनिया को जल से नाश किया था। சரி, அப்ப ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை செய்வதற்கு முன்பாக அவர் விசாரணை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். तो परमेश्वर न्याय करने से पहले वो उतर कर देखते हैं। சரி, இங்கே எத்தனை தூதர்கள் வந்தாங்க சோதோமுக்கு அப்படின்னா, तो यार सोदम के पास कितने देवदूत आए थे? ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse 1 வாசிச்சு பாருங்க. அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டம் முடிந்து. சபைக்கு பார்க்கிறோம், அங்கே ஆபிரகாமிடத்திலே 18ஆம் அதிகாரத்துல எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்க. ஒன்னு கர்த்தர், 2 தூதர்கள். तो अब्राहम के पास कितने लोग आए थे? एक परमेश्वर और 2 देवदूत। அதுக்கு பிறகு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிட்டு அவர் போயிட்டாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. और फिर परमेश्वर अब्राहम से बात करते हैं और फिर चले जाते हैं। இப்போ ஆண்டவர் அவர் போன பிறகு தன்னுடைய கூட வந்த தூதர்களை எங்க அனுப்புறாங்க? சோதோமுக்கு அனுப்புறாங்க. और फिर परमेश्वर चले जाते हैं, पर उनके साथ जो 2 दूत थे उनको वो सोदोम और गमोरा भेजते இப்ப हैं। லோத்து வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்களை வரவேற்கிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாங்க. तो लोग वो दोनों को देखकर उनको घर पर बुलाते हैं। அங்க பாத்தீங்கன்னா 2ஆவது வசனத்துல வாசிக்கும்போது, நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வந்து உங்க கால்களை நான் கழுவி நீங்க என்ன செய்யலாம், ராத்திரி என்னோட தங்கிச்சு காலையில போங்க அப்படின்னு சொல்றாங்க. तो लोग उनको बोलते हैं कि आप मेरे घर पर आओ, मैं आपके पाँव धोऊंगा और यहाँ पे आप विश्राम करो रात भर और कल जाओ। இந்த சோதோமின் வாசல் அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ட்ரன்ஸ் கேட், சரிங்களா, என்ட்ரன்ஸ் தான் வாயில், நுழைவாயில், அதுதான் சோதோமின் வாசல் அப்படின்னு சொல்றாங்க. तो ये जो सोदम का फाटक है वो जो उनका मेन गेट था वो है। அவன் இந்த கால்களை கழுவுற பழக்கம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதிகளில், அதாவது பண்டைய மத்திய கிழக்கு பகுதிகளில் வந்து அது ஒரு கலாச்சாரமா இருந்தது. तो मिडिल ईस्ट में ये पैर धोने का जो है वो एक कल्चर था उनका। இன்னைக்கு கூட இந்தியாவில் சில மாநிலங்கள்ல கால்களை கழுவாங்க, புதுசா போற விருந்தினர்களுடைய கால்களை கழுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். तो
तो इंडिया में भी ऐसा सुना है कि कोई अगर कोई नया घर पर आता है तो उनका पैर को இந்த பழக்கம் இருக்கிறதுனால தான் இயேசுப்பா இந்த பூமியில இருந்தபோது அந்த ராப்போஜனத்துக்கு முன்னாடி யாரு காலை கழுவுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. तो ये रीति होने की वजह से यीशु मसीह भी जब इस दुनिया में थे तो वो प्रभु भोज के टाइम वो किसका पैर धोएंगे करके ஏன்னா அந்த காலங்கள்ல ஒரு வேலைக்காரன் தான் கால்களை கழுவாங்க. ஒரு பெரிய வீடுனா அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் தான் கால்களை கழுவி விருந்தினர்களை வரவேற்பாங்க. तो पहले के जमाने में जो घर का जो सेवक है वही अगर कोई मेहमान आता है तो उनका पैर धोता है. இப்ப இயேசு சீஷர்களும் பத்தி இருக்காங்க. அவங்க பாக்குறாங்க ஒருத்தர் யார் போய் முன்னாடி போய் யார் காலை கழுவுறது அவனா அவ்வளவு சீப்பா அப்படின்னு ஒருத்தர் அவங்க எடுத்துறாங்க பாத்துக்கிறாங்க. तो जब यीशु मसीह और उनके चेले बैठे हैं तो जब परमेश्वर पूछते कि कौन पैर धोएगा तो सब एक दूसरे को देखते. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சிலையை கட்டிட்டு இறங்கிட்டாரு காலை கழுவுறதுக்கு. और फिर यीशु मसीह तैयार हो जाते हैं पैर धोने. அப்ப ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு தூரம் ஆண்டவர் இந்த அண்ட சராசரத்தை படைத்த தேவன் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வர்றாருன்றதை பார்க்கும்போதே நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்க்கணும். तो यीशु मसीह जो है वो इंसान के उद्धार के लिए वो अपने आप को इतना नम्र कर रहे हैं. சரி, இந்த பட்டணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். மிகவும் குடிரான பட்டணம் அப்படின்னு பார்த்தோம். சோதோம் குமோரா. तो ये सोदम गमोरा कैसा देश है? बहुत बुरा. இந்த பட்டணத்தை குறித்து பார்க்கும்போது லோத்து எங்க போனார்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 13:12 வாசிங்கனாக்கா Genesis chapter 13 verse 12 13:12 ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களை வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அவன் என்ன செஞ்சாப்ல? சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டு அங்கே தங்கியிருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். तो लोग कहां पर थे उस समय? तो सोदोम के निकट एक तंबू बनाकर थे. சரி, எப்படி தங்கியிருந்த போது சோதோம்ல தங்கியிருந்த போது பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா லோத்துக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். तो जब भी वो सोदोम के पास थे तभी उनको तकलीफ आया था. तो आया Genesis chapter 14 verse 12 வாசிங்கனாக்கா Genesis chapter 14 verse 12 ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். சபைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவன் பொருளை எல்லாம் திருடி போயிட்டாங்க, தூக்கி போயிட்டாங்க. அப்ப ஆபிரகாம் வேலையாட்களை அனுப்பி காப்பாத்திட்டு வர்றதை நம்ம பார்ப்போம். तो जब भी लोग सोदम में थे तभी उनके जो चीजें थे वो लेकर चले जाते हैं. तो अब्राहम और उनके सेवक जाकर उनको छुड़ाते हैं. சரி, இந்த பட்டணங்களில் இருந்த லோத்து எப்படிப்பட்டவராக இருந்தார்னு வேணும் சொல்லுது. तो इस शहर में रहने वाले लोग वो कैसे इंसान थे? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். 2 Peter chapter 2 verse 7 and 8. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். दूसरा पत्रस अध्याय 2 में 7 और 8. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. ஆண்டவர் லோத்தை ரட்சித்தாரு. எப்படி ரட்சித்தாரு? எந்த சூழ்நிலையில லோத்து இருந்தாரு அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா तो किस परमेश्वर ने लोत को कैसा उद्धार दिया? किस समय में थे देखिए. அவர் எங்க வாசம் செய்தாரா? அக்கிரமக்காரருக்கு வாசம் செய்கிறவராக இருந்தார். तो बुरे लोगों के साथ वो रहते थे. அதே நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தாலும் அவர் வளர்ந்தது எங்க? நாசரேத்துல அவர் வளர்ந்தாரு. तो यीशु मसीह भी बेथलेहम में पैदा हुए पर वो बड़ा किधर हुए? नासरेत. எப்படி லோத்து வாழ்ந்த பட்டணம் அக்கிரமக்காரர்கள் மத்தியில அவர் வாசம் பண்ணி நீதிமானா இருந்தாலும் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்குள்ளே வாழ்ந்தாலும் அக்கிரமக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த நாசரேத் பட்டணத்துல அவர் வாழ்ந்தாலும் அவர் நீதிமானாக அவர் பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். तो जैसे लोग जो है वो बुरे देश में जी रहे थे तो भी वो एक नीतिमान थे, वैसे यीशु मसीह भी भले ही नासरेत में थे बुरे देश में पर वो नीतिमान थे. சரி, அடுத்து நீங்க 2:7 என்ன பார்க்கிறோம்? அக்கிரமக்காரருக்கு வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு அங்க நடக்கிற பாவங்களை பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார்.
तो लोग जो है वहाँ पे जो भी अशुद्ध काम हो रहा था उसको देख के उनको बहुत दुख होता है। வசனம் சொல்றது நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு டெய்லி பார்க்கிறாரு, அங்க நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பார்த்து तो रोज वो वहाँ पे जो भी अशुद्ध काम होता था वो सब देखते थे। சில நேரங்களில் காது கொடுத்து கேள்விப்பட்டு और फिर कई बार उनको सुनने भी आता था। என்ன செய்யறாரா, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டவராக வாழ்ந்திருக்கிறாரு. அவன் மனசுக்குள்ள நினைச்சு ஃபீல் பண்றாரு, இப்படி ஒஸ்டா இந்த பட்டணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாள்தோறும் வருத்தப்படுறாரு அப்படின்னு நான் பார்ப்போம். तो ये सब सुनकर वो अपने सच्चे मन को पीड़ित भी करते थे। ஆனாலும் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களை பார்த்து வருத்தப்பட்டு நம்முடைய பாவங்களை கண்டு நம்முடைய இயலாத நிலையை பார்த்து வருத்தம் அடைகிற தேவனாக இருக்கிறார். तो यीशु मसीह भी अपने पाप भरी जिंदगी को देखकर वो भी पीड़ित होते हैं। ஆனால் லோத்துவால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய ரட்சகரால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த பாவ பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்க முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். तो लोग से तो कुछ होगा नहीं, पर परमेश्वर हमें छुड़ा सकते हैं उस पाप से। சரி, இப்ப இந்த சோதோம் கோமோராவை பட்டணத்தை அழிக்கிற அளவுக்கு அங்க என்ன பாவம் பெருகி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, तो सोदोम गुमोरा में ऐसा क्या हुआ जो परमेश्वर उसको नाश करना चाहते हैं? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse 4 and 5. 4-5 வாசிக்கும் போது இங்க தூதர்கள் வந்து லோத்துடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போய் அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. तो यहाँ पे जो दो दूत है वो लोत के घर पर जाते हैं और वहाँ पर रहते हैं। தங்கிட்டு நைட்டு படுக்க போறாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது வசனம் சொல்லுது. तो तभी रात को वो सोने जाते हैं, तभी ये घटना होता है। 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது verse 4 வாசிச்சோம்னாக்கா, அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர்கள் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் இங்கே, நாங்கள் அவர்களை அறிவுபடுத்தி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். சபை இங்க நைட்டு படுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சோதோம் பட்டணத்தில் இருந்த எல்லா வாலிப பிள்ளைகளும் கிழவர்களும் என்ன செய்றாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. तो जब ये रात को ये लोग सोने जाते हैं, तभी उस शहर के जवान लोग और बूढ़े लोग सब उस घर को घेर लेते हैं। வந்தவங்க எல்லாரும் ஆண்கள், சரிங்களா? तो जो भी लोग थे वो सब पुरुष थे। ஏன்னா வாலிபர்கள் பிளஸ் வந்து கிழவர்கள் அப்படின்ற கிழவிகள்னு போடுறேன், கிழவர்கள் போட்டுருக்காங்க. அதனால வாலிபர் முதல் கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரும் இந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு நான் பார்ப்போம். तो जवानों से लेकर बूढ़ों तक वो घर को उन्होंने घेर लिया था और सब पुरुष लोग थे। லோத்தை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, உங்களிடத்துல வந்த மனுஷங்களை வெளியே விடு, அவங்களோட நாம என்ன செய்யணும், அவங்களை நாங்கள் அறியும்படிக்கு அப்படின்னு சொல்றாங்க. तो वो लोग को बोलते हैं कि जो तेरे घर पे है दो लोग, उनको आप बाहर निकालो। இந்த அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல வசனத்தை வாசிச்சோம்னா அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். तो वहाँ पे लिखा है कि बाहर भेजो, हमें उनको जानना है। तो जानना है का अर्थ लिखेंगे। ஜெனிசிஸ் சாப்டர் 4 verse 1 அத வாசிங்கனாக்கா அங்க அறிதல் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். जेनेसिस उत्पत्ति चैप्टर 4 verse ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். சபை உள்ள இருக்கிற அந்த புருஷர்களை வெளியே விடுங்க, நான் அவங்களை அறிய வேண்டும் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களோட நான் என்ன செய்யணும், தகாத உறவு கொள்ள வேண்டும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். तो वो बोलते हैं कि जो भी दो लोग को आपने घर पर रखा है उनको बाहर निकालो, तो हमको उनको जानना है, ऐसा बोलते हैं। तो जानना है का अर्थ है कि उनसे कुछ गलत काम करना है। அதை தமிழ்ல வாசிங்கனாக்கா ஓரின சேர்க்கை, இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஹோமோசெக்ஸ், சரிங்களா? அந்த பாவம் அந்த பட்டணத்துல பெருகி இருக்கிறது. तो होमोसेक्स का जो बुरा चीज था वो वहाँ पे फैला हुआ था। சோ அதனால ஆண்டவர் இந்த பட்டணத்தை என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அழிக்கணும்னு நினைக்கிறாரு. तो इसीलिए परमेश्वर उस शहर को नाश कर 10 நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்துல இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 10 नीतिमान भी उस शहर में नहीं थे। சரி, வேற என்ன இந்த சோதோமுடைய பட்டணம் அதனுடைய பாவங்கள் அப்படின்னா, तो और क्या-क्या बुरा चीज हो रहा था? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்துல இருக்குங்க. எசேக்கியேல் சாப்டர் 16 verse 49 to 50. எசேக்கியேல் சாப்டர் 16:16 எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம்
49ல இருந்து 50 வரைக்கும் வாசிச்சாங்க. இதோ பொருளும் எசேக்கியேல் 16ல 46 உன் இடப்புறத்திலேயே நானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை, உன் வலப்புறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. பாத்தீங்களா, யாரும் அக்கா தங்கச்சி இருந்தாரு, சமாரியா சோதோம். சரி, அவருடைய பாவங்கள் என்னன்னு பார்க்கும்போது, ஆனாலும் நீங்கள் அவருடைய மார்க்கங்களிலே நடவாமல் அவருடைய அருவப்பணிகளை செய்யாமல் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதாமும் அவருடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சபை இங்க பாத்தீங்கன்னா சோதோம் குமாராவை ஒப்பிட்டு இங்க ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். तो यहाँ पे सोदोम गमोरा को कंपेयर करके परमेश्वर बताते हैं. சபை இந்த அருவருப்பை யாரை குறித்து சொல்றதுன்னா எருசலேமை குறித்து அப்படியே சொல்லிக்கிறார். तो यहाँ पे जो घृणित काम हो रहा है वो यरूशलेम के बारे में बताया है. அப்ப சோதோமுக்கு தமக்கை, தங்கச்சி, அக்கா அப்படின்ற மாதிரி இங்க ஆண்டவர் சொல்றாங்க பாப்போம். तो यहाँ पे सोदोम भी उनकी बहन है करके बताया है. சரி, அப்படி என்ன சோதோமுடைய பாவங்கள் அப்படின்னா verse 49 40வது வசனத்தை வாசிக்கும்போது, तो वैसा क्या पाप हो रहा था देखिए. இதோ கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நீர்விசாரமான சாபமும் உண்டாகி இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சபாங்க இந்த பாவங்களும் சேர்ந்து இருந்ததை நம்ம பார்ப்போம். तो वहां पर भी ये सब पाप हो रहा था. அதெல்லாம் வேற என்ன செய்றாங்க? verse 15 50வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள், அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். ஆண்டவர் சொல்றதை பாருங்க. तो वो गर्व कर मेरे सामने घृणित काम करने लगे और वो देखकर मैं उन्हें दूर कर दिया, ऐसा करके परमेश्वर बोल रहे हैं. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களோட ஊரணி சேர்க்கலாம் தப்பு இல்லை, ஆணோட கல்யாணம் பண்றது பெண்ணோட கல்யாணம் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. வேதம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. तो अभी भी कोई क्रिश्चियंस बोलते हैं कि लड़का लड़का शादी करना या फिर लड़की लड़की शादी करना गलत नहीं है, पर बाइबल में लिखा है कि वो गलत है. நீங்க ரோமன் chapter 1 verse 26 to 28 வரைக்கும் வாசிச்சீங்கன்னாக்கா, ரோமர் 1வது அதிகாரம் 26ல இருந்து 28 வாசிக்கும்போது, chapter 1 verse 26 to 27. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவிக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சியமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். அப்ப ஆண் ஆணோடைய பெண் பெண்ணோடையும் தவறு பண்றாங்க. ரோமன் chapter 1 verse 26 to 28. அப்ப 28வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, ரோமன் chapter 1 verse 26 to 28. அப்ப இங்க வாசிச்சீங்கன்னாக்கா இங்க தகாத காரியங்களை செய்றாங்க. ஆண்டவர் ஆதாமை படைத்த போது இன்னொரு ஆதாமை படைக்கல. எதெல்லாம் படைச்சாரு? ஏவாளை படைத்தார். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் ஆண்டவருடைய திட்டம். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க போனீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? சோதோமின் பாவத்துக்குள்ள போறீங்க. तो जब भी परमेश्वर ने आदम को बनाया तभी उसके लिए एक लड़की ही बनाया, वैसे ही एक पुरुष को एक लड़की और एक लड़की को एक पुरुष ही है. சரி, ஆண்டவர் ஏன் அவங்க அப்படி விட்டாரா? verse 28 ரோமன் chapter 1 verse 28 வாசிக்கிறீங்கன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவங்க கேட்கணும் போது அவங்க இஷ்டத்துக்கு விட்டார். तो परमेश्वर ने उनको बार-बार बताकर दिया, पर वो नहीं सुने, इसलिए उनको छोड़ दिया. சரி, இங்கே பழைய ஏற்பாட்டை ஆண்டவர் எப்படி சொன்னாரா அப்படின்னா, அங்கே ஒரு ஆலோசனை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் Leviticus chapter 20 verse 13 20-13 வாசிக்கும்போது, Leviticus chapter 20 verse 13 13
ஒருவன் பெண்ணோடு ஒருவர் பெண்ணோட சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோட சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்து அவ்விருவரும் கொலை செய்யப்படக்கூடியவர்கள், அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. சம ஆண்டவர் Leviticus chapter 20 verse 13. சரி, அப்ப இங்க சோதோம் குமாரனுடைய பாவம் வந்து அவ்வளவு பொல்லாத பாவங்களா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். जो सोदम गोमोरा का जो पाप था वो बहुत बुरा था. சரி, அப்ப இப்ப இந்த அவங்க வந்து உள்ள இருந்த புருஷர்களை நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட போது லோத் என்ன சொல்றாரு தெரியுங்களா? तो जब भी वो लोग को बोलते हैं कि तेरे घर पे जो 2 पुरुष हैं उनको आप बाहर बुलाओ. புருஷனை அறியாத 2 பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க, அவங்கள வேணா நான் வெளியில விடுறேன், அவங்களுக்கு வேணா நீங்க எதோ ஒண்ணா சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. तो तभी लोग बोलते हैं कि मेरे घर पे 2 बेटियां हैं, मैं चाहिए तो उनको बाहर भेज दो. Genesis chapter 19 verse 8 வாசிங்கனாக்கா அப்படி சொல்றத நம்ம பார்ப்போம். उत्पत्ति 19 में 8. அப்ப என்ன சொல்ல வராரு? என் பிள்ளைங்களை வேணா தர, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னா அந்த பாவம் அந்த எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பாருங்க. சோதோம் குமாரன் तो ये पाप जो है वो वापस बहुत बड़ा है. இங்க சமரசத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நம்ம ஆண்டவருக்காக நிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது. तो यहाँ पे कॉम्प्रोमाइज नहीं कर सकते. சரி, ஆனா இங்க லோத்து அதுக்கு கூட இறங்கி போறாரு, ரொம்ப அதுவும் சரி கிடையாது இல்லைங்களா? तो भी लोग यहाँ पे वो 2 बेटियों को देने के लिए तैयार हो गए, पर वो भी गलत है. சரி, ஆண்டவர் இங்க என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா அந்த தூதர்கள் வந்து லோத்தை உள்ளுக்குள்ள இழுத்துட்டு கதவை பூட்டிட்டாங்க அப்படின்னு பாப்போம். तो वो दूत लोग क्या करते हैं, लोग को अंदर खींचते हैं और वो दरवाजा बंद करते हैं. சரி, இப்போ வந்து இந்த அந்த மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தர்றாரு, ஆனா அவங்க மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க என்ன செய்றாங்க, கதவை உடைக்கிறதுக்காக அவங்க தேடுறதுக்காக நெருங்கி வரும்போது ஆண்டவர் குருட்டாட்டத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. तो जब भी वो लोग लोग को अंदर खींचने के बाद भी वो लोग दरवाजा तोड़ने के लिए तैयार रहते, तभी परमेश्वर वहां पे उनके आंखों को बंद कर देते हैं. பாருங்க வசனம் இல்ல 11 வாசிங்கனாக்கா ஜெனசிஸ் சாப்டர் 19 verse 11. தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்குள் குருட்டாட்டம் பிடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். சப யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமான ஒரு பட்டணத்தை மக்கள் பாவத்துல மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். वहाँ पे सब छोटे से बड़े पुरुष थे और वो टाइम पे परमेश्वर उनको अंधा करते हैं. இப்போ அவங்க என்ன செய்றாங்க, குருட்டாட்டம் பிடிச்சதுனால வாசலை தேடி தேடி அவங்க அழுத்து போனார்கள். तो अंधा करने की वजह से वो लोग घर का वो दरवाजा ढूंढ कर तक जाते. நீங்க அப்படியே கிறிஸ்துவை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல், அந்த வாசலுக்குள்ள போனாதான் ரட்சிப்பு. ஆண்டவர் அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். எல்லாரும் வாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சிட்டு இருக்கிறாரு. ஒன்ஸ் ஒரு முறை ஆண்டவர் அந்த வாசலை அடைத்த பிறகு நீங்க என்னதான் குட்டினாலும் போதுனாலும் உங்களுக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு மறந்துடக்கூடாது. तो परमेश्वर ने भी अपना जो द्वार है वो खोल के रखा है, उसी से हमको उद्धार मिलेगा. वो सबको बुला रहे हैं, पर एक बार अगर वो दरवाजा बंद हो गया तो हमें उद्धार नहीं मिलेगा. அப்ப இந்த மக்கள் வந்து தேடி தேடி வாசலையே கண்டுபிடிக்காம அழுத்து போனார்கள். तो ये लोग भी वो घर का द्वार ढूंढते ढूंढते थक गए. சரி, இப்ப ஆண்டவர் அந்த அந்த தூதர்கள் வந்து லோத்து கிட்ட கேக்குறாங்க, இங்க வேற யாரும் உங்களுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. तो तभी वो दूध लोग को पूछते कि यहाँ पे और कोई आपके पहचान के है क्या? verse 12 வாசிங்கனாக்கா, இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள், இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. तो वो पूछते कि यहाँ तेरा और कौन-कौन है? ஒருவேளை நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த பட்டணத்தை ஆண்டவர் அடிக்கிறான்னு சொல்லும்போது அந்த பட்டணத்துக்குள்ள நமக்கு யாராவது சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க இருந்தா நீங்க போய் அவங்களுக்கு சொல்லுங்க இந்த பட்டணம் அழிய போகுது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். तो अगर समझो कि शहर में हमारा कोई पहचान वाले है, हमारे दोस्त या फिर रिलेटिव्स, तो परमेश्वर नाश करने से पहले हमको बता रहे हैं कि आप जाके उनको बोलो. अब ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடிய சீக்கிரத்திலே இந்த உலகத்தை அழிக்க இருக்கிறார். அந்த அழிப்புல எல்லாம் அழிந்து போகக்கூடாதபடிக்கு உங்க சொந்தக்காரங்க, உங்க ஊர்க்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த அழைப்பின் சத்தத்தை நமக்கு தருகிறார். तो
परमेश्वर इस दुनिया को नाश करने वाले हैं, तो उससे पहले हमें हमारे रिश्तेदार या फिर जो फ्रेंड्स हैं उनको जाकर बताना है। இப்ப லோத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு பையங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நிச்சயதார்த்தம் நடத்தி இருக்காங்க. तो लूत की जो 2 बेटियां हैं उनके लिए उन्होंने लड़का देखा था। அப்ப அவங்க கிட்ட போய் ஆண்டவர் வசனம் 14 வாசிக்கலாம், verse 14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவருடைய மருமக்கன்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. இப்ப இப்படி போய் சொல்றாங்க, மருமக்கன்மார்கள் கிட்ட போய் என்ன சொல்றாரு, இந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு, நீங்க சீக்கிரமா புறப்படுங்க, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி லோத்து சொன்ன போது तो लोग जाकर अपने वो दोनों दामादों को बोलते हैं कि ये नगर नाश होने वाला है, आप लोग यहाँ से बाहर आ जाओ। நாம என்ன நினைச்சாங்களா, பரியாசம் பண்றதாக நினைச்சாங்க, கேலி பண்றதாக நினைச்சாங்க. तो फिर वो दोनों को लगा कि लोग जो है वो मजाक उड़ा रहे हैं। இன்னைக்கு நாம ஆண்டவரை பத்தி போய் வெளியில சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க, நம்மளை கேலி பேசுறாங்க, பரியாசம் பண்றாங்க, நமக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க. तो जब भी हम भी परमेश्वर के वचन को बाहर जाकर बोलते हैं तो लोग हमारा भी मजाक ஆனா ஒரு நாள் வரும், ஐயோ எனக்கு ஏன் நீங்க சொல்லாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய நாள் வெகு சீக்கிரத்துல இருக்குது. அன்னைக்கு வருந்தப்பட்டு போஜனம் இல்லை. तो एक दिन आएगा तो वो खुद आकर बोलेंगे कि हमको शायद पहले ही पता हो। ஆண்டவர் கேட்கறது வேற யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு. तो तभी लोग को पूछते कि और कौन कोई है क्या। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3:4, 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 3 verse 4. 2 Peter chapter 3 verse 4. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் வருவார் நீங்க போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எங்கப்பா நீங்களும் 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டவர் வராரு ஆண்டவர் வராரு, எங்க வந்தாரு உங்க ஆண்டவர் அப்படின்னு கேள்விப்பட்டாங்களா நம்மள? तो अगर हम बोलेंगे कि परमेश्वर जल्दी ही आने वाले हैं, तो लोग भी हमारा ऐसे ही मजाक उड़ाते हैं और बोलते हैं कि तुम तो 2000 वर्ष से बोल रहे हो कि परमेश्वर आएंगे, पर नहीं है। ஆண்டவர் அதை முன்னாடியே சொல்லிட்டார். 3ஆம் வசனம் வாசிங்க, verse 3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் யார் வந்து கிண்டப்படுவாங்களா, பரியாசக்காரர்கள் வந்து கேலி பண்ணுவாங்க. तो परमेश्वर ने तीसरे वचन में पहले ही बोला कि बहुत से लोग जो है वो हमारा मजाक उड़ाएंगे। அன்னைக்கு சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லி லோத்து போய் சொல்றாரு. சொன்னா அவங்க மருமக்கள்மார்களுக்கு எப்படி தெரியுது, இவர் கேலி பேசுறார், பரியாசம் பண்ணுகிறதாக நினைச்சுக்கிட்டாங்க. तो लूत भी जब अपने दामाद को जाकर बोलते कि ये नगर नाश होने वाला है, तभी उनको भी लगता है कि ये मजाक उड़ा रहे हैं। சரி, இவங்க இந்த நியூஸ் போன உடனே லோத்து என்ன செய்யறாருன்னு பார்த்தா, Genesis chapter 19 verse 15 and 14 16 sorry 15 Genesis chapter 19 verse 15 and 16 15 வாசிக்கும் போது விளக்கு வெளுக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையை நீ அறியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். சரிங்களா? இப்ப நீங்க எங்கேயாவது பிளைட்டுக்கோ இல்ல ட்ரெயினுக்கோ போறீங்கன்னா சீக்கிரம் ரெடியாகும், ட்ரெயின் போயிடும், பிளைட் போயிடும், நம்ம லேட் ஆனா அப்படின்னு சொல்றது போல இந்த தூதர்கள் என்ன செய்யறாங்க, அவங்கள துரிதப்படுத்தினார்கள். तो जैसा अगर कोई हमें कोई फ्लाइट या ट्रेन पकड़ना होगा तो हम जल्दी करते हैं कि जल्दी करो वरना वो मिस हो जाएगा। तो वैसे ही यहाँ पे दूत जो है वो लूत को देखकर बोलते हैं कि जल्दी करो। நீங்க ஒரு கேள்வியை மனசுக்குள்ளே கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் வந்துட்டாரு, லோத்து கிட்ட தூதர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், நீ எல்லாம் ரெடி ஆயிட்டு நாளைக்கு வந்து என்ன செய்யலாம், சுதந்திரம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்றைய தினத்தை தீர்மானிச்சிருக்கிறாரோ அந்த தினம் அந்த பட்டணத்துக்கு அழிவு அப்படின்றத இங்க பார்ப்போம் இல்லைங்களா? கிருபையின் காலம் ஆண்டவர் சொல்ற அந்த டைமோட முடிஞ்சு போகும். तो जब ये दूत ने आके लोग को बोला कि नगर नष्ट होने वाला है, तभी लोग ने ऐसा नहीं बोला कि आज नहीं कल नाश करो।
तो जिस दिन परमेश्वर ने निर्णय किया उसी दिन नष्ट हुआ। சோ ஆண்டவர் என்னைக்கு வரப்போறாருன்னு நமக்கு தெரியல. பட் ஆனா நிச்சயமாக அவர் வருவார். ஆண்டவர் அங்க அனாதை தீர்மானத்தின்படி என்னைக்கு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த நாள்ல நிச்சயமாக ஆண்டவர் வருவார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். तो परमेश्वर भी जल्दी ही आएंगे, जिस दिन उन्होंने निर्णय किया है उस दिन वो आएंगे। சரி, இப்போ என்ன சொல்றாரு? துரிதப்படுத்தல மாத்திரம் இல்ல, அவங்க தாமதித்த போது வசனம் 16 வாசி பாருங்க, verse 16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். சோ பாருங்க, இவங்க லேட் ஆயிட்டே இருக்காங்க. तो ये लोग जो है वो विलंब कर रहे थे, मतलब लेट कर रहे थे। சில நேரத்துல ஆண்டவர் வந்து போறாரு, பட்டணத்தை விட்டு வெளியே போகணும், நம்ம லேட் பண்ணிட்டே இருந்துக்கணும் இல்லீங்களா? हमें अगर परमेश्वर शहर से बाहर जाने बोलते हैं तो हम भी कई बार ऐसा लेट करते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து பட்டணம் சரியான இடம் கிடையாது. तो परमेश्वर के बच्चों के लिए शहर एक अच्छा जगह नहीं है। ஆண்டவர் சொல்றாரு, நீ தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்க போகணும்னு சொல்றாரு, verse 17. तो अगर हमें उससे बचना है तो हमें कहां पर जाना है? 17 வசனத்தை வாசி பாருங்க. 17वां वचन। அவர்களை வெளியே கொண்டு போய் விட்டுவிட்டு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். எங்க ஓடிப்போ சொல்றாரு? மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. तो 17 वचन में लिखा है कि तो तुम पहाड़ पर भाग जाना करके। சரி, அப்ப பாருங்க, தேவதூதர்கள் துரிதப்படுத்துறாங்க. நாம தாமதம் பண்ணும்போது நம்மளை கையை பிடிச்சி நிறுத்துறாங்க, ஆபத்துல இருந்து தூக்கி போயிடுறாங்க. तो दूत लोग क्या करते हैं? यहाँ पे जल्दी करते हैं, जल्दी करने बोलते हैं, और अगर हम देर कर रहे हैं तो वो हाथ पकड़कर हमें शहर से பாருங்க, निकालते हैं। 2 தூதர்கள் இருக்காங்க. ஒரு தூதருக்கு 2 கை, இன்னொரு தூதருக்கு 2 கை. நம்ம என்ன செய்றாங்க? யார் எத்தனை பேர் இருக்காங்க லோத்து குடும்பத்துல? லோத்து, அவங்க மனைவி, 2 பிள்ளைங்க. அப்ப அவங்களே ஒருத்தர் 2 கையை பிடிச்சிட்டு 2 பேர் 4 பேரையும் கொண்டு போய் என்ன செய்றாங்க? வெளியே விடுறதை நம்ம பார்ப்போம். तो कितने दूत थे? 2 दूत थे, तो एक के पास 2 हाथ है, तो फिर वहाँ पे टोटल कितने लोग थे? 4 लोग। அப்ப ஒரு की पत्नी और 2 बेटियां, तो एक दूत ने दोनों का हाथ खींचकर वो बाहर ले அப்ப ஒரு ஆபத்து வரும்போது தேவன் என்ன செய்றாங்க? நம்மளை விட்டுறதில்ல, நம்மளை கையை பிடிச்சி அந்த ஆபத்துல இருந்து வெளியே கொண்டு போறாங்க அப்படின்றது மறந்துடாதீங்க. तो जब भी हम भी तकलीफ में रहते तो परमेश्वर साथ नहीं छोड़ते, वो हमारा हाथ पकड़कर हमें बाहर ले जाते। சரி, இப்போ இங்க என்ன ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வச்சாங்கன்னா, பின்னிட்டு பாராதே, திரும்பி பார்க்காதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. तो यहाँ पे परमेश्वर ने कंडीशन रखा था कि हमको पीछे नहीं देखना है, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. पहाड़ पर भाग जाने बोला। ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தாங்க, பின்னிட்டு பார்த்தாங்க, முக்குத்துணானாங்க அப்படின்ட்டு verse 26. ஜெனிசிஸ் chapter 19 verse 26 வாசிச்சீங்கன்னா 19 ஆதியாகமம் வசனம் 26 வாசிக்கும் போது மனைவியோ பின்னிட்டு பார்த்து என்ன சொன்னாங்க? முக்குத்துணானாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. तो तभी लोट की पत्नी पीछे मुड़कर देखती है और वो नमक का कौवा बन जाती है। சரி, அப்ப இவங்க திரும்பி பார்த்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எதனால திரும்பி பார்த்திருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் சொன்னாரு அது திரும்பி பார்த்தது அப்படிங்கிற வார்த்தையை உற்று பார்த்தார்கள் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. तो वो पीछे मुड़कर देखती है, उसको कोई ट्रांसलेशन में ऐसा बताया है कि वो जाकर देखती है। ஒருவேளை ஆண்டவர் சொன்னாரு நடக்குதா அந்த பட்டணத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கலாம். तो शायद उन्होंने ये सोचा होगा कि परमेश्वर ने जैसा बोला वैसा वो இல்ல, அங்க இருக்கிற சொத்து வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு வட்டமே, நம்ம எதிர்காலம் என்ன போதோ அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கலாம். या फिर उन्होंने सोचा होगा कि हम सब अपना घर और जमीन छोड़कर आ ஆனா रहे हैं। ஆண்டவர் சொன்னாரு நீ திரும்பி பார்க்காதேன்னா இவங்க என்ன செஞ்சிருக்காரு? திரும்பி பார்த்துக்க கூடாது இல்லைங்களா? तो परमेश्वर ने उनको बोला कि पीछे मुड़कर नहीं देखना है, तो इनको नहीं देखना चाहिए। இதை குறித்து ஆண்டவர் லூக்கா 17:32 வாசிக்கினா, லூக் chapter 17 verse 32, லோத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. லூக்கா 17:32. लूक चैप्टर 17 वर्स 32। லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப லோத்தின் மனைவி மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? இருந்துடாதீங்க, திருப்பி பாத்துறாதீங்க, பழைய பாவ வாழ்க்கையை திருப்பி பாத்துறாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. यहाँ पे लिखा है कि लूत की पत्नी को स्मरण रखो, मतलब लूत की पत्नी ने जो पाप किया या फिर हमारा जो पुराना पाप भरा जिंदगी है उसको हमें पीछे नहीं मुड़कर। அப்படி நீங்க பழைய பாவ வாழ்க்கையை திருப்பி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம்
21 22 வசனங்களை வாசிக்கும் போது 2 Peter chapter 2 verse 21 and 22. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளுக்கு விலகுவதை பார்க்கிறோம். அவரை அறியாதிருந்தார்களானால் அவர்கள் நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. சபை ஒருவேளை நம்ம சத்தியம் தெரியாத வரைக்கும் ஆண்டவர் காணாதவர் போல இருந்தார். சரிங்களா? तो जब तक हमको सत्य नहीं पता है तब तक परमेश्वर एकदम अनजान जैसे रहते हैं. அதை அறிஞ்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்மாட்டமாயிடக்கூடாது. அப்படி போனோம்னா என்ன சொல்றாரு, நாய் தக்கினதை தின்றதுக்கு சமம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. तो अगर एक बार सत्य जान चुके तो हमें फिर से पीछे नहीं हटना है. கழுவப்பட்ட பன்றி சேத்துல இருந்து வெளியே வந்தா திருப்பி போய் என்ன செஞ்சிடும், சேத்திலே விழுந்துடும் அப்படின்னு அங்க சொல்றதுல பார்ப்போம். तो वो किसके समान है, जो सुअर को निलाने के बाद वो फिर से कीचड़ में जाता है, उसके समान. சரி, கடைசியா ஆண்டவர் எங்க போய் சொன்னாரு, மலைக்கு ஓடி போங்கன்னு சொன்னாரு. तो फिर परमेश्वर ने उनको बोला कि आप पहाड़ पर जाओ. இங்கே மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல வாழ்ற நம்மளையும் பார்த்து ஆண்டவர் எங்க போய் சொல்றாரு, Matthew chapter 24 verse 15 and 16. Matthew chapter 24 verse 15 and 16. 15 16 வாசிக்கும் போது, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் என்று காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகிறார்கள். இந்த பாழாக்குகிற அருவருப்பை நீங்க பார்க்கும்போது எங்க ஓடி போங்கன்றாரு, மலைகளுக்கு ஓடி போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. तो जब हम ये घृणित वस्तुएं होते हुए देखते हैं तो तभी हमें पहाड़ों में भाग जाना है. அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னாக்க லோத்துவை பார்த்து சொன்னாங்க, நீங்க மலைகளுக்கு ஓடி போங்க. तो वहां पर भी लोग को बोला कि तुम पहाड़ पर जाओ. கடைசி நாட்கள்ல வாழக்கூடிய நமக்கும் ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க அந்த பாழாக்குற அருவருப்பை பார்க்கும்போது நீங்க எங்க ஓடி போங்க, மலைகளுக்கு ஓடி போங்க. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கடைசி நாட்களில மலைகள் தான் புகலிடம். तो हम जो आखिरी के दिनों में जी रहे हैं उनको भी परमेश्वर बोलते कि तुम भी पहाड़ पर जाओ. சரி, இது ஆண்டவர் சொன்ன உடனே அந்த லோத்து உடனே போயிட்டாரா அப்படின்னா, லோத்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். அதை வந்து வாசனம் முடிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse 30, 19 30. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். तो जब भी लोगों को बोला कि पहाड़ पर जाओ तभी उन्होंने एक विनती रखा परमेश्वर के सामने. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாருக்கு போய் அவனுக்கு அவனுடைய கூட அவனுடைய 2 குமாரர்களும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். இப்ப வாசம் பண்ணினாங்க. அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரர்களும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். சரி, இப்ப இந்த சோவாருக்கு போறது அவர் ரெக்வெஸ்ட் வைக்கிறார். அந்த வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse 19, 19 அதுக்கப்புறம் உமது கண்களிலே ஒரு அடியானுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு தீங்கு வராது, நீ இந்த சிட்டியை விட்டு வெளியே ஓடிடு, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன சொல்றாங்க, என்னால போக முடியாது, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரிச்சு போயிருவேன். तो परमेश्वर बोलते कि तू शहर से बाहर आ तो तुझे विपत्ति नहीं आएगा. पर यहाँ पे लोग बोलते कि मैं अभी नहीं जा सकता, मेरे पीछे विपत्ति आएगा और मैं मर जाऊंगा. உடனே சொல்றாரு, அங்க பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் வந்து சோவார் அப்படின்னு சொல்லப்படுது. तो वो तभी बोलते कि बाजू में एक छोटा सा नगर है, मैं वहां पर जाता हूँ, तो उस नगर का नाम है सोवार. அப்ப 21 வசனம் வாசிப்பாங்க. verse 22, தீவிரமா அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார். அவங்க போய் சேர்ற வரைக்கும் நான் எந்த நினைக்க கூடாது, சோதோம் அடிக்கணும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மை ரட்சிக்கணும், நம்மை மீட்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளவு தூரம் இறங்கி வந்து
பாடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். तो वो बोलते हैं कि तू जल्दी से उस नगर में पहुंच जा, तब तक मैं सोदम गमोरा को कुछ नहीं करूंगा। இப்ப என்ன சொல்றாரு, நான் சோவாருக்கு போக மாட்டேன், நான் போனா தீங்கு என்னை தொடரும், நான் மரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப சோவாருக்கு போன பிறகு அதான் இப்ப நீங்க வாசம் அதை வந்து வாசம் முடிச்சிருக்கோம். verse 30 30ஆம் வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். இததான் ஆண்டவர் சொன்னாரு. तो वो पहले पहाड़ों में जाने बोलते तो वो नहीं बोलकर सोआर ये नगर में जाते, बट अभी अगर वचन 30 पढ़ेंगे तो वहाँ पे लिखा है कि वो सोहार में रहने के लिए डरते हैं, तो वो छोड़कर पहाड़ पर जाकर रहते हैं। ஒரு காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கோம், ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. இல்ல ஆண்டவரே ஆரம்பிச்சீங்கன்னா கடைசியில பட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில வந்து ஆண்டவரே சரியானதை நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு போயிடும். அப்படி நடக்கணும். तो अगर परमेश्वर कुछ बोलते तो वो हमारे अच्छा के लिए ही है. சரி, அப்ப லோத்துவினுடைய காலத்துல நடந்தது போல கடைசி நாட்களிலும் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. तो लूत के समय जैसा हुआ था वैसे आखिरी दिनों में भी होगा. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல இருந்த ஒரே ஒரு குடும்பம் லோத்து குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்தது போல, तो जैसे वो सोदम कुमारा में सिर्फ एक परिवार, लूत के परिवार को परमेश्वर ने அதை बचाया, ஏற்றுக்கொள்கிற எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். तो वैसे ही जो भी परमेश्वर को अपनाते हैं उनको परमेश्वर बचाएंगे. அப்ப ஆண்டவர் சொல்றாரு லூக் 19:10ல, லூக் சாப்டர் 19:10 வாசிக்க வேணாம், இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. तो परमेश्वर बोलते हैं कि जो खोया हुआ चीज है उसको मैं फिर से पाने के लिए और उद्धार देने के लिए आया हूँ. சோ நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்ம எப்போதும் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்மை ரட்சிப்பார், நம்மை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். तो परमेश्वर हमेशा हमारे साथ है और वो भी चलेंगे. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீங்க எங்களோடு பேசுனீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, சோதோம் குமாராவின் அழிவு நமக்கு பெரிய பாடங்களை கற்று தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் படித்த படிப்பினைகளை நாங்கள் மனசுல வச்சு ஆண்டவரே அதன்படி வாழ்வுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் வழியாக கேட்கிற ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.